மனோரமா ஆட்சி அவர்களுடைய பூத உடலுக்கு பலரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. இப்போது உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய அஞ்சலியை செலுத்துறதுக்காக அவங்களோட பூத உடல் வச்சுருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருடைய முகத்தை பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு சோகத்தின் பிடியில் அவர் இருக்காரு அப்படின்றது. கலையை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கலையை உண்மையாக நேசிக்கக்கூடிய, நடிப்பை உண்மையாக நேசிக்கக்கூடிய, திரையுலக நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இது பார்க்கப்படுது. கமலஹாசன் சோகமே உருவாக வந்து அவங்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்துட்டுருக்காரு. கண்கள் குளமாயிருக்கு. அந்தளவுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படாதவர்களையும் தங்களுடைய உணர்வுகள் பீறி வெளியில் வர்றது அப்படின்றது ஒரு சில சூழலில் தான். தங்களுடைய குடும்பமாக பார்க்கப்பட்ட ஒருத்தவங்களை இழக்கும் போது தான் இப்படி ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும். அப்படி ஒரு உணர்வை தான் இப்போ நம்ம கமலஹாசன் அவர்களுடைய கண்ணில் பார்க்க முடியுது. ஆட்சி அவர்களுடைய நடிப்பை தாண்டி அவர்களுடைய பண்பை அதிகமாக, அவங்களுடைய நேசத்தை, அன்பை அதிகமாக பெற்ற ஒருவர் கமலஹாசன். கமலஹாசன் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே ஆட்சி அவர்களை பார்த்துட்ருக்காரு. ஆட்சி அவர்கள் பல சமயங்களில் கமலஹாசனை குழந்தையாக கூட வச்சுருந்து நடிச்சிருந்திருக்காங்க. பின்னர் தொடர்ந்து நடிக்கும் போதும் சரி, கமலஹாசன் அவர்களுடைய படங்களில் நடிக்கும் போதும் சரி, ஆட்சி அவர்களுடைய அன்புக்கு பல சமயங்களில் பாத்திரமாக இருந்திருக்கக்கூடிய கமலஹாசன் கடைசி முறையாக ஆட்சி அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார். அப்போது எந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக இருக்கும் பாருங்கள். நம்ம குழந்தையாக இருக்கும் போது பார்த்து கொண்டாடிய ஒரு முகம், வளர வளர நம்ம பார்த்து வியந்த ஒரு முகம், திரையில் நம்ம போட்டி போட்டு நடித்த ஒரு முகம், இவங்களை தாண்டி நம்ம நடிச்சிருவோமா அப்படின்ட்டு பல முறை கமலஹாசன் முயற்சி செய்து தன்னுடைய படங்களில் நடித்த ஒரு நடிகை அப்படின்னா மனோரமா ஆட்சி அவர்கள் சொல்லலாம். அவருடைய முகத்தை கடைசி முறையாக பார்த்துட்டு சோகமே உருவா கமலஹாசன் திரும்பிக்கிட்டு இருக்காரு. அவருடைய உணர்வுகள் அவருடைய கண்ணில் தெளிவாக தெரியுது. அந்தளவுக்கு சோகத்தில் ஆட்பட்டிருக்காரு. கண்கள் குளமாயிருக்கு. எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டிருந்தா தன்னுடைய நிலை தடுமாறும் அளவிற்கு அவருடைய நடையில் பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த கம்பீரம் இல்லை. கமலஹாசன் நடந்து வரார் அப்படின்னா அந்த ஒரு கம்பீரம் இருக்கும். கண்களில் வந்து ஒரு திமிர் கலந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அப்படி ஒரு 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 ஆளுமை இருக்கும். ஆனால் அது எல்லாமே இல்லாமல் ஒரு உணர்விழந்த ஒரு நிலையில் தன்னுடைய நிலை மறந்து மனோரமா ஆட்சியை இழந்துட்டோம் அப்படின்ற வெறும் சோகம் மட்டுமே இருக்கக்கூடிய கண்களோட கமலஹாசன் வந்திருந்து அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு திரும்பிட்டு இருக்காரு.